450 வருஷத்துக்கு முன்னாடி இரவு நேரங்கள்ல அந்த நிழல் பின்தொடர்வதா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது சின்ன பசங்களெல்லாம் தூக்கிட்டு போயிடும். ஆனா அதோட உருவத்தை யாரும் பார்த்ததில்ல. இப்போ ஒரு சில வருஷங்களா எதுவுமே இல்லாம அமைதியா இருக்கு. நாளைக்கு மகர சங்கராந்தி. எல்லோரும் சாப்பிட போறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா இருக்க போறேன். ஆஹா, சரி. நாளைக்கு என்ஜாய் பண்ணுவ. இப்போ போய் படு. ஐயோ கடவுளே, என் புள்ளிய தூக்கிட்டு போயிடுச்சே. என் புள்ளிய சாகடிச்சிடும். இதே மாதிரி எல்லா வருஷமும் மகர சங்கராந்திக்கு ஒரு இரவுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய சின்ன பசங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க திரும்பி வந்ததே இல்லை. அந்த நிழல் எங்கிருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் எங்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. குழந்தைய தொலைச்சிட்டு அந்த கிராம மக்கள் ரொம்ப சோகமாவே இருப்பாங்க. மார்கழி மாதத்தோட கடைசி நாள்ல ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப துக்கமாவே இருப்பாங்க. ஏன்னா அந்த நாள்ல தான் ஊர்ல இருக்கிற நிறைய சின்ன பசங்க காணாம போயிடுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு இரவும் எல்லாரும் பயத்துல இருந்தாங்க. ஏய், யார் நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து போயிடு, இல்லனா நல்லா இருக்காது. இதனால அவருக்கு ரொம்ப கோபம் வந்து ஊர் மக்கள் எல்லாத்தையும் கத்தி கூப்பிட்டாரு. பாருங்க மக்களே, யாருன்னே தெரியாத ஒருத்தன் அங்க உட்கார்ந்துக்கிட்டு அவனோட வாளை தீட்டிட்டு இருக்கான். இந்த ஆளை பார்க்கறதுக்கு நல்லவ மாதிரியே தெரியல. நம்ம ஊர் பசங்க காணாம போறதுக்கு இவன் தான் காரணமா இருக்கலாம். அவரோட உடை பார்க்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருந்ததாலையும் அவரோட நடவடிக்கை சரியில்லாததாலையும் ஊர் மக்கள் அவரை அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஆளு ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஊர்ல இதுவரைக்கும் இல்லாத அளவு ஏதோ மோசமான ஒரு ஆபத்து இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க சாமியாரே? ஏற்கனவே நம்ம கிராமத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நாங்க ஏற்கனவே ஊர்ல நிறைய பசங்களை தொலைச்சிட்டோம். இனிமேல் இதை இப்படியே விட முடியாது. ஏன்னா கிராமத்தோட எல்லையிலயும் நிறைய சாவு காத்துட்டு இருக்கு. எல்லா வருஷமும் வர அந்த நிழல் இன்னைக்கும் வரும். இதை விட பயங்கரமான விஷயம் வேற என்ன நடக்க போகுது? எல்லா வருஷமும் வர ஆபத்தை விட இந்த வருஷம் ரொம்ப பயங்கரமானதாகவும் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அப்ப நாங்க என்னதான் பண்றது? வர ஆபத்தை ஏத்துக்கிட்டு நாங்க செத்து போயிடவாம். இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. இதுக்கு நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க வந்துட்டாங்க. அவங்க முன்ன இருந்ததை விட ரொம்ப சக்திசாலியா இருக்காங்க. உங்க வீட்டுல நீங்க உங்க பசங்களோட ஒளிஞ்சிருக்கிறது நல்லது. உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஓடி போய் அவங்க வீட்டுல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவங்களால அந்த கருப்பு நிழல் கிட்ட இருந்து ஒளிஞ்சிக்க முடியல. நம்ம பையன், அவனை தூக்கிட்டு போக பாக்குறாங்க. கடவுளே, நான் என்னோட பையனை தூக்கிட்டு போக விட மாட்டேன்.
என் குழந்தைய விட்டுரு, நான் சொல்றத கேளு, என்னோட குழந்தைய விட்டுடு. இத பார்த்த உடனே மற்ற ஊர் மக்களுக்கு பயம் வந்துருச்சு. அப்புறம் அந்த மனிதன் பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கவில்லை. அதனால இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அப்புறம் அந்த கிராமம் முழுவதும் சுழல் வந்து தூக்கிட்டு போகுது. பண்டிகையோட சேர்ந்து இந்த நாசத்தையோ நீங்க அனுபவிங்க. இனி உங்க பண்டிகை சாவு எல்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த ஊர் மக்களாகிய நாங்க என்ன தப்பு செஞ்சோம், எங்களை விட்டுடு. அரே பண்டித், கிராமத்து ஜனங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதோ தீர்வு சொன்னியாமே, அதுக்கு இப்ப என்ன ஆச்சு? இப்போ ஒட்டுமொத்த ஊர் மக்களும் ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. நிறைய ஊர் மக்கள் இறந்து போய் கீழே விழுந்து கிடந்தாங்க. அப்ப ஏதோ ஒரு மூலையில இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. கவலைப்படாதீங்க ஊர் மக்களே, அதுங்களால உங்களை எதுவும் பண்ண முடியாது. இந்த வட்டத்துக்குள்ள வந்து நில்லுங்க. இதுல நீங்க கொஞ்ச நேரம் பாதுகாப்பா இருக்கலாம். ஆனா இந்த வட்டத்துக்குள்ளேயும் அந்த நிழல்கள் இருக்கலாம். அப்புறம் நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து சில கட்டைகளை சேகரிக்கலாம். அப்புறம் ஊர் மக்கள் அங்க இருக்கிற கட்டைகளை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. சாமியாரே, எனக்கு உங்களோட உதவி கொஞ்சம் தேவை. ஊர் மக்களே, இங்க வந்து நில்லுங்க. இந்த கட்டையை சுத்தி நில்லுங்க. நம்ம கிட்ட நிறைய நேரம் இல்லை. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கடவுளோட பேரை சொல்லுங்க. அப்புறம் இங்க இருக்கிற எல்லை எடுத்து அந்த நெருப்புல போடுங்க. ஞாபகம் இருக்கட்டும், ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் இதை செய்யணும். கடவுளே எங்களை காப்பாத்துங்க, கடவுளே எங்களை காப்பாத்துங்க, கடவுளே எங்களை காப்பாத்துங்க. அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த எல்லை நெருப்புல போட்டாங்க. அதை போட்ட உடனே நெருப்பு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சது. இந்த நெருப்புல அந்த கருப்பு நிழல்கள் எல்லாம் கத்திக்கிட்டே எரிஞ்சு போயிடுச்சு. அந்த நாள் நைட்டு முழுவதும் இது நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா இனிமேல் அவங்க பசங்க காணாம போக மாட்டாங்க. ஆனா அந்த சாமியார் மட்டும் அங்க ஒருத்தர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரு. அது துல்லாவா தான் இருக்கும். அவர் தான் இந்த கிராமத்தை காப்பாத்தினது. ஆனா அவரு ஒரு கருப்பு குதிரை மேல உட்கார்ந்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து இருட்டுல காணாம போயிட்டாரு. அவரோட ஞாபகார்த்தமா சங்கராந்திக்கு முன்னாடி நாள் லோஹ்ரி அப்படிங்கிற பண்டிகையை கொண்டாடுறாங்க.